Yamahaவோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இந்தியன் மார்க்கெட்டில் EC06. எனக்கு புரியுது, நிறைய பேர் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இது ரிவர் தானே ப்ரோ, ரிவரோட பிளாட்ஃபார்மில் தானே இதை பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிவருக்கும் இதுக்கும் ரேஞ்ச் வந்து வேறு, டாப் ஸ்பீடுன்றது வந்து மாற்றிருக்காங்க. அண்ட் இங்கே இருக்க நிறைய ப்ராக்டிகாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ணும்போது இதில் கம்மியாக இருக்குது. அண்ட் இது இன்னும் காம்பேக்டாக இருக்குது. ரிவர் ஒரு மாதிரி நல்லா பெருசாக ஹியூஜாக ஒரு மேக்ஸி ஸ்கூட்டருக்கான ஒரு லுக், அதாவது SUV ஆஃப் ஸ்கூட்டர்ஸ் அப்படின்னு அந்த பிராண்டே வந்து கூப்பிட்றாங்க. இது வந்து மோர் ஆஃப் காம்பேக்ட் அண்ட் ஸ்டைலிஷ் அண்ட் லுக் அட் தி ஸ்கூட்டர் லுக்ஸ் ப்ரீமியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் இந்த ஸ்கூட்டர் தான் வந்து நம்ம ஓட்டுறதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இன்னைக்கு பூனே வந்து வந்திருக்கும். லிட்டரலி எனக்கு பார்த்தோன்னே இந்த ஸ்கூட்டர் வந்து பிடிச்சிருச்சு. அண்ட் ஓட்டும் போதுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்சஸ் பாசிட்டிவாக வந்துச்சு, நெகட்டிவாக வந்துச்சு. எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன். ரேஞ்சு எவ்வளோ கொடுக்குது, உண்மையிலே இது ப்ராக்டிக்கலாக இருக்கா, இது வர்த்திட்டா, நீங்கள் ரிவர் வாங்கணுமா, இது வாங்கணுமா, இந்த மாதிரி எல்லா கம்பேரிசன்ஸ் பற்றியும் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக உங்களுக்கு ஒரு பதில் வந்து கிடைக்கும். திஸ் இஸ் அ எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ இன் தமிழ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்னு தெரியும். ஃபஸ்ட்டு மறக்காம இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஆட்டோமொபைல் கண்டென்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வித்அவுட் ஃபர்தர் வெயிட், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட்லி ஃப்ரண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவரில் 2 பாக்ஸ், பெரிய பெரிய பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க LED. இது ஒரு மாதிரி சின்னதாக வெர்டிக்கலாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. LED DRLs, அப்புறம் லோ பீம் ஹை பீம் வந்து இந்த யூனிட்குள்ளேயே வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். இன்னும் நீட் அண்ட் மினிமலிஸ்டிக்காக இருக்குது. 14 inch வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 200 mm டிஸ்க் பிரேக்ஸ்ன்றது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வந்திருக்கு. நல்ல ஒரு பில்ட்டு, நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை வந்து பண்ணியிருக்காங்க. டயர்ஸ்லாம் நல்லா வைடாக பெருசாக ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வண்டி இது அப்படின்றது வந்து ஃப்ரண்ட்லேருந்தே இது வந்து காமிக்குது அப்படின்னு சொல்லணும். அண்ட் இந்த செக்ஷன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரிவர் மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. டிஸ்பிளே எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. ஜஸ்ட்டு கொஞ்சம் இதுக்குள்ளே இருக்க அந்த லே அவுட்டு இதெல்லாம் வந்து மாற்றிருக்காங்க. எனக்கு இந்த வண்டியில் இன்னும் வந்து கிளியராக இருக்க மாதிரி ஒரு ஃபினிஷிங்ன்றது வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அப்படியே சுவிட்ச் கியருமே வந்து பார்த்திங்கன்னா சிமிலராக தான் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு கில் சுவிட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு வந்து 3 மோட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்க் அசிஸ்ட் பட்டன் இந்த சைடு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்து வந்தீங்கன்னா லோ பீம் ஹை பீம் இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் ஹாரன் ஸ்டாண்டர்டாக ஒரு ஸ்கூட்டரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வந்திருக்கு. இந்த ரீஜன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீமியமாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பட் இந்த ரீஜனில் ஒரு பார்ட் மிஸ் ஆகிறது உங்களுக்கு வந்து தெரியும். இந்த ஸ்டோரேஜ் யூனிட்டே இதில் வந்து கிடையாது. நம்ம ரிவரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 12 லிட்டருக்கான ஸ்டோரேஜ் யூனிட்ன்றது வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே அது வந்து மிஸ் ஆகுது. சார்ஜிங் பாயிண்ட் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் ரிவரில் இப்படி சைடில் போடுற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து அந்த யூட்டிலிட்டி பாக்ஸ் வந்து காணாமல் போச்சு. அண்ட் ரிவரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் ஃபுட் ரெஸ்ட்டுமே வந்து வரும். ஏதாவது ஒரு திங்ஸ் இங்கே வைக்கிறோன்னா நம்ம காலை அங்கே வந்து வச்சுக்க முடியும். சேஃப் இல்லை, பட் இருந்துச்சு. இங்கே அது இல்லை. அண்ட் இந்த ரீஜன்லலாம் ஒரு மாதிரி பாக்ஸ் மாதிரி இன்னும் நல்லா பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ரிவரில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் கொஞ்சம் ஷார்ட்டராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஈவன் சீட்ஸ் கூட வந்து கொஞ்சம் சின்னதாக பண்ணியிருக்காங்க. வீல் பேஸில் கொஞ்சம் சேஞ்ச் இருக்குது. இது கொஞ்சம் ஷார்ட்டரான ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லணும் ரிவரை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதோட பூட்டை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த ரீஜனில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு ரிவரில் 40 லிட்டர்ஸ்க்கு மேலே வந்து பூட் ஸ்பேஸ்ன்றது வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே உங்களுக்கு 24 லிட்டர் பூட் ஸ்பேஸ் தான் வந்து இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் அப்படியே பாதி ஆகிடுச்சு அப்படின்றது தான் ஒரு முக்கியமான மேட்ரு. ஸோ இது ஒரு காம்ப்ரமைஸ் ரிவரை கம்பேர் பண்ணும்போது. ரிவரில் இந்த செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டெய்ல் லைட் ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க. விச் டசன்ட் லுக் குட். எனக்கு பர்டிகுலராக பிடிக்காது. இது ஒரு மாதிரி ஷார்ட்டராக ஸ்வீட்டராக இன்னும் ப்ரீமியமாக வந்திருக்கு பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லணும். பின்னாடி ஆங்கிள்லேருந்து வண்டி கொஞ்சம் ஷார்ட்டராக பட் எட் நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது சீட்டில் இடம் இல்லை அப்படிலாம் சொல்லவே முடியாது. நல்ல கம்ஃபர்டபுளான சீட்டிங். ஜஸ்ட் தட் ரிவர் வந்து ஒரு பெரிய சைஸ் ஸ்கூட்டராக இருக்கும். இது வந்து கொஞ்சம் காம்பேக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் சைஸுமே நல்லா பிரெத்லாம் நல்லா பெருசாக பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குது. ரொம்ப பெருசாக இல்லை. அதுதான் வந்து இதுக்கும் ரிவருக்கும் இருக்க ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லணும். ப்ராக்டிகாலிட்டியில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் பவர் ஃபிகர்ஸ் பொறுத்த வரைக்கும் 6.7 கிலோவாட் மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 26 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்ன்றது வந்துருக்கு. ரேஞ்சு தான் வந்து முக்கியமாக பேசப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும். இது 169 கிலோமீட்டர் IDC கிளைம்டு ரேஞ்சு. அதே இண்டி வந்து பார்த்திங்கன்னா 163. எங்கே போச்சு அந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாப் ஸ்பீடு வந்து இது அதை விட கம்மி அப்படின்னு சொல்லணும். இண்டிக்கு அரௌண்ட் 90 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடுன்றது வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த பர்டிகுலர் ஸ்கூட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 79 தான் வந்து டாப் ஸ்பீட் அப்படின்னு சொல்லணும். பட் ஓட்டும் போது ஸ்பீடோவில் வந்து பார்த்திங்கன்னா ஐடிட் அரௌண்ட் 90, 89, 90 இஷ் அந்த ரேஞ்சில். ஐ திங்க் இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல்டாக இருக்கும். ஜஸ்ட் டு இன்னும் ரேஞ்சை கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணோம் அப்படின்றதுனால மேபி பண்ணாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இந்த சேஞ்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி மோட்டார், இதோட ஃப்ரேமு, சேசிஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரிவர் கிட்டேருந்து இன்ஸ்பயர் பண்ணதெல்லாம் அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லணும். பட் இது பார்க்குறதுக்கு இந்த கலர் காம்பினேஷன்ஸில் இன்னும் ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் இந்த பாடி பேனல்ஸும் இன்னும் வந்து மினிமலாக இருக்குது. எனக்கு ரிவர் வந்து ஓட்ட பிடிச்சிருந்தது.
பட் பார்க்கறதுக்கு என்னவோ ஒரு யூட்டிலிட்டி ஓரியன்ட் ஸ்கூட்டர் மாதிரி இருந்தது. மோர் லைக் ஒரு கமர்ஷியல் கைண்ட் ஆஃப் ஸ்கூட்டர், சில திங்ஸ் வாங்கிட்டு போகிறது அந்த மாதிரி பர்பஸ்ஃபுல்லாக வந்துருந்து. இது வந்து கொஞ்சம் நம்ம ஓனாக கொஞ்சம் லுக் வைஸ் வந்து நல்லா பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லணும். வித் சம் காம்ப்ரமைஸ் ஆன் த ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். வாங்க ஓடி பார்க்கலாம். இந்த ஸ்கூட்டரை ஓட்டினோன்னா ஃபஸ்ட்டு நான் நோட்டீஸ் பண்ணது, இது ரியலி செம்ம குயிக்காக வந்துருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்க மற்ற இந்த ஃபாஸ்டான ஸ்கூட்டர்ஸ் அளவுக்கு இல்லைனாலுமே இது வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்கூட்டராக இருக்குது, நல்ல ஆக்சலரேட்டிங் ஒரு ஸ்கூட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லும். ஈவன் கார்னர்ஸாக இருக்கட்டும் ஆர் பேட் ரோட்ஸாக இருக்கட்டும், இது இந்தியை கம்பேர் பண்ணும்போது இன்னுமே வந்து பெட்டரான ஒரு சின்ன கோஷன்ட் ஆஃப் ஹேண்ட்லிங் வந்து பெட்டராக இருக்குது. அண்ட் இந்த சஸ்பென்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பெட்டராகவே வந்து சோக் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லணும். அந்தந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அண்ட் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பேட்டரிக்கு ஒரு சின்ன ப்ரொடெக்ஷன் மாதிரி வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கூட்டரில். நாட் ஜஸ்ட் அப்படியே இண்டியை அப்படியே வந்து மாற்றி பண்ணாமல் சில சேஞ்சஸ் பண்ணதுனால இதோட ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும், த வே இட் ரெஸ்பான்ஸ் டு யுவர் ஆக்சிலரேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லணும். நீங்கள் பவர் மோடில் போட்டு நல்லா புஷ் பண்ணாலுமே வண்டி நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஏன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த பெரிய வீல்ஸாக இருக்கட்டும் ஆர் உங்களுக்கு நல்ல ஒரு கிரிப் வந்து ஆஃபர் பண்ணுது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். பிரேக்கிங்கும் வந்து ஷார்ப்பராக இருக்குது. ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கனெக்டடாக வந்து ஃபீல் ஆகுது. யூஸ்வலாக நம்ம த்ராட்டில் கொடுப்போம், ஸ்லோவாக ரெஸ்பாண்ட் பண்ணோம், நம்ம ஒன்று சொல்லுவோம் அது ஒன்று செய்யும். பட் இந்த ஸ்கூட்டரை வந்து பார்த்திங்கன்னா அது கிரவுண்டப்பாக வந்து ரிவர் டெவலப் பண்ணி யமஹா கிட்ட கொடுத்து யமஹாவும் இன்னும் அதை பெட்டர் ஆக்குறதுனாலையான்னு தெரில. பட் ஓவராலாக வந்து இது இந்தியை கம்பேர் பண்ணும் போதுமே எனக்கு வந்து ஓட்டும் போது ஒரு பெர்ஸ்பெக்டிவில் வந்து இது வந்து பெட்டராக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. பட் எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இன்னும் ஏன் வந்து இந்த வெஹிக்கிளுக்கு வந்து 750 வாட்ஸ் சார்ஜர் வந்து கொடுக்கல அப்படின்னு எனக்கு தெரியல. ஸ்டில் இதில் வந்து 450 வாட்ஸ் தான் இருக்குது. இந்தியா வந்து 750 வாட்ஸ் ஆப்ஷனாக வந்துருக்கு. அண்ட் அது இன்னும் கன்சிடரபிளி ஃபாஸ்டராக வந்து சார்ஜ் பண்ணும். இந்த வண்டியை சார்ஜ் போட்டு 8 மணி நேரம் வந்து வெயிட் பண்ணிருக்கிறது சம்திங் நிறைய வந்து அப்படின்னு சொல்லணும். அண்ட் சார்ஜிங்குமே வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் மாற்றினது இன்னும் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஏதோ ஓவரால் வந்து பார்க்கும்போது இது இந்தியை விட ஒரு ரைடிங் பர்ஸ்பெக்டிவில் வந்து இன்னும் பெட்டரான ஹேண்ட்லிங் பிரேக்கிங் எல்லாமே வந்து ஆஃபர் பண்ணுது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் ரேஞ்ச் வைஸ்மே வந்து பார்த்திங்கன்னா 169 கிலோமீட்டர் ரேஞ்சுன்றது வந்து கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் டாப் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கம்மியாக தான் சொல்கிறாங்க. ஐ திங்க் 79 தான் வந்து சொல்கிறாங்க. பட் ஸ்பீடு வந்து 90 வரைக்குமே வந்து பார்க்க முடியுது. சேம் கேஸ் வித் இண்டி. ஐ திங்க் யமஹா வந்து சொல்கிற டாப் ஸ்பீடுன்றது ஜிபிஎஸ் இண்டிகேட்டர் டாப் ஸ்பீடாக வந்திருக்கும். அது மோர் அக்யூரேட்டாக இருக்கிறதுனால தான் அந்த 79 சொல்கிறாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் டாப் ஸ்பீட்லலாம் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை. நீங்கள் ஓட்டும் போது சிட்டியில் ஓட்டும் போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு மோர் தென் சஃபிஷியண்ட்டான ஒரு பவர் வந்துருக்கும். நிறைய பேர் டாப் ஸ்பீட் கம்மியாக இருக்கே அதனால் வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்காதோ அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயமே இது கிடையாது. நல்லாவே இருக்குது இதோட சாலிடான ஒரு பர்ஃபார்மன்ஸ். இவங்க மட்டும் தான் அந்த 79 சொல்கிறாங்க. பட் ஸ்பீட் இண்டிகேட்டர் 19 வந்து காட்டுது. மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 70ன்னு பாருங்க, ஸ்கூட்டர் வந்து 60 தான் வந்து போவோம். இங்கே அந்த கேஸ் இல்லை. அண்ட் ஃபைனலி கைஸ், இந்த ஸ்கூட்டர் நீங்கள் வந்து வாங்கணுமா இல்லை ரிவரே வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். அது எனிவேர் அரௌண்ட் ஒரு 1.4 இஷ்யூ வந்து வரும். இது 1.6 வந்து வரும். ஒரு 15,000 வந்து நீங்கள் ஆன் ரோட் ப்ரைஸஸ் வந்து இன்க்ளூட் பண்ணாலும் இது எனிவேர் அரௌண்ட் ஒரு 1.8 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ்ன்றது வந்து வரும். ரிவரை கம்பேர் பண்ணும்போது 20,000 rupees ப்ரீமியம் வந்து நீங்கள் பே பண்ணுறீங்க வித் சம் காம்ப்ரமைசஸோட. மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா ரிவரில் உங்களால் இன்னும் ஃபாஸ்டரான சார்ஜர் வந்து அப்கிரேட் பண்ணிக்க முடியும். இந்த மாடலில் இது வரைக்கும் அந்த பேச்சு வந்து இல்லை. ப்ராப்ளி சப்போர்ட் ஆகணும். பட் யமஹா சைட்லேருந்து அது இன்னும் வந்து கொண்டு வரல. ஸோ இது ஸ்டில் வந்து இட் டேக்ஸ் சம் டைம் டு சார்ஜ். கொஞ்சம் நிறைய டைமே வந்து இது சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து எடுக்குது. அது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேசஸ் எல்லாம் வந்து மிஸ் பண்ணுது. ஃப்ரண்ட்டில் அந்த ஸ்பேஸ் வந்து இல்லை. அண்ட் உள்ளே இருக்க பூட் ஸ்பேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 45 எங்கே இருக்குது, 24 எங்கே இருக்குது, அது ஆல்மோஸ்ட் ஆஃப் த சைஸ் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில காம்ப்ரமைசஸ் இருந்தாலுமே ஸ்டில் யமஹா வாங்குறவங்க யமஹா தான் வாங்குவாங்க. ஏன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டீலர்ஷிப் நெட்வொர்க் அண்ட் சர்வீஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறோம். ரிவரோட டீலர்ஷிப்ஸ் இப்போ தான் வந்து ஸ்லோவாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யமஹா இஸ் அ வெரி பிக் ஸ்டேக் ஹோல்டர் இன் ரிவர். ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இது நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம். அண்ட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் த ப்ராடக்ட் அண்ட் ஃபைனலி இட்ஸ் ஹியர் அப்படின்னு சொல்லணும். ஸோ யமஹா ஒரு ஸ்டேக் ஹோல்டராக இருக்காங்க. ப்ளஸ் அவங்களோட டீலர்ஷிப் நெட்வொர்க் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவில் எல்லா பிளேசஸ்லையுமே வந்து யமஹாவோட பொசிஷனிங்ன்றது வந்து இருக்குது. பட் ரிவர் இஸ் ஸ்லோலி எக்ஸ்பேண்டிங். ஸோ நிறைய ஸ்டேட்ஸால் வந்து ரிவரால் வந்து போக முடியாது. பட் யமஹாவில் வந்து போக முடியும். அதே ஒரு மெயின் ரீசன் இந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்து பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து கொண்டு வந்ததுக்கு. ரிவரோட இண்டி இஸ் அ பியூட்டிஃபுல் ப்ராடக்ட். அதுலேருந்து வந்த இந்த ஒரு ப்ராடக்ட்மே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரிலையபிளான, பெருசாக இஷ்யூஸ் வராத
தராத ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அண்ட் ஓட்டும் போதுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் டு மேன் கனெக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஈவியில் யூஸ்வலாக அது மிஸ் ஆகும். ஆர் நம்ம த்ரால் கொடுப்போம், வண்டி ஸ்லோவாக ரெஸ்பாண்ட் பண்ணோம். இதுலேயும் அந்த விஷயங்கள் இருக்குது. பட் திஸ் ஃபீல்ஸ் மோர் கனெக்டட் வென் கம்பேர்ட் டு அதர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லணும். தட்ஸ் ஒன் குட் திங். அண்ட் பர்ஃபார்மன்ஸுமே வந்து டீசெண்டாக இருக்குது. உட்காரத்துக்கு நல்ல கம்ஃபர்ட் இருக்குது. முன்னாடி வைக்கிறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக வந்து பார்த்திங்கன்னா என் கண்ணுக்கு தெரியுது. அண்ட் கண்டிப்பாக ரிவர்னால Yamaha அளவுக்கு ஃபாஸ்டராக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. அதுவே ஒரு பெரிய அட்வான்டேஜ். நார்த் சைட்லாம் போயிட்டோன்னா ரிவரோட ஷோரூம்ஸ் அந்தளவுக்கு இல்லை. வேறு Yamaha வந்து பார்த்திங்கன்னா டயர் 2 டயர் 3ன்னு சும்மா போட்டு தாக்குவாங்க. எல்லா இடத்துலையும் அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்துருக்கும். அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து இந்த EC06 குட் பி a better ப்ராடக்ட் அப்படின்றது என்னோட கருத்து. ஒரு 20,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணுறது பீப்புள் பார்க்குறது இல்லை. பட் ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் வந்து வேணும். ஒரு நல்ல ஒரு ஜாப்பனீஸ் பிராண்ட் கிட்டேருந்து வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர். ஸோ ஐ திங்க் திஸ் ப்ராடக்ட் வுட் ரியலி ஒர்க் அவுட் ஃபார் Yamaha அப்படின்றது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன கதை அப்படின்ட்டு. பட் நீங்கள் சென்னையில் இருக்கீங்க ஆர் பெங்களூரில் இருக்கீங்கன்னா ஸ்டில் உங்களுக்கு எதை வாங்கணும் அப்படின்றது பெட்டர் அப்படின்னு நான் வந்து வீடியோலேயே வந்து சொல்லிட்டேன். ஸோ சாய்ஸஸ் ஆர் யோர்ஸ். நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 20,000 எக்ஸ்ட்ரா, ப்ராக்டிகாலிட்டி கொஞ்சம் கம்மி, லுக்ஸ் மே பி பெட்டர், பட் சூஸ் யுவர்ஸ் வாட்ஸ் பெஸ்ட் அப்படின்னு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. தெளிவாக இந்த வீடியோ எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் பார்க்குறோன்னா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். பாய்.